வள்ளுவன் கொள்ளை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு எனது இதயம் கவர்ந்த மனதில் நிறைந்த உள்ளம் கவர் பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை, தவங்களை, எதிர்பார்ப்புகளை செவனே செய்து முடிக்க துடித்திடும் எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, நாம் இதுகாரும் 6வது யூனிட் வரையிலும் நாம் பார்த்தாச்சு. இப்போ இறுதி யூனிட்டாக இருக்கிற 7வது யூனிட்டினுடைய ஒரு அருமையான பாடத்துக்கு வரப்போகிறோம். இந்த பாடமானது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி, அதாவது துப்பறியும் கதை. இந்த துப்பறியும் கதை என்பது ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற ஒரு பெரிய ஹீரோய், அவரை வைத்து ஷெர்லாக் ஹோம்ஸுடைய சீரியல் நிறையா இருக்கும். அது கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு அருமையாக துல்லியமாக கண்டுபிடிச்சி அதை ஒரு அதை சீனரிஸுக்கு வருவார். அவ்வளோ அருமையான ஸ்டோரியாக அது இருக்கும். இப்போ அந்த ஸ்டோரியை நாம் பார்க்க போகிறோம். தட் இஸ் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய பெயர் டையிங் டிடெக்டிவ். ஹீரோவே டிடெக்டிவ் இருக்கிற ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் இறந்து கொண்டிருக்கிற துப்பறிவாளர் அப்படின்ற ஒரு கதையை எழுதுகிறார்கள். இட் இஸ் எ செவன்த் ப்ரோஸ். இதை எழுதினவர் ஆர்தர் கோனன் டாயல் அப்படின்றவர். இஸ் அ ஃபேமஸ் ரைட்டர். ஷெர்லாக் ஹோம்ஸ்னா அவ்வளோ ஃபேமஸான கதை. நான் படிக்கிற காலத்திலேயே இவரை பற்றி இருக்கிற கதைகள், ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரியல்ஸ் கதையே ஒரு 6 கதைகள் ஒரே வியூ பண்ணும்போது எனக்கு கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம் ஸ்டோரி. கதையினுடைய இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ், துப்பறிவாளரான, த டிடெக்டிவ் எனக்குன்னு துப்பறிவாளரான ஷெர்லாக் ஹோம்ஸ் வாஸ் இருந்தார். சீரியஸ்லி இல். சீரியஸ்னா தெரியும் நமக்கு, சீரியஸ்னா ரொம்ப டேஞ்சரான நிலையில் இல் நோய்வாய்ப்பட்டிருந்தார், இருந்தார் அப்படின்ற விஷயம். ஹீ wanted to meet, அவர் சந்திக்க விரும்பினார். wanted to meet யாருன்னா his assistant, அவருடைய அசிஸ்டண்ட்டை சந்திக்க விரும்பினார். அந்த அசிஸ்டண்ட் யாருன்னா மிஸ்டர் வாட்சன். இவர் எல்லா கதையிலும், ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் எல்லா கதையிலுமே இவர் வருவார். he asked his landlady, லேண்ட்லைனா இந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் இங்கே லேண்ட்லைனின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மாதிரி. ஹி ஆஸ்க், அவர் கேட்கிறார், ஹிஸ் லேண்ட்லேடி டு கெட் ஹிம், அவங்க கெட் ஹிம், அவரை போய் கொண்டுட்டு வா. கெட் ஹிம்னா டேக் ஹிம், கெட் ஹிம் ஆர் பிரிங் ஹிம், எப்படின்னா வார்த்தைலாம். வாட்சனை கொண்டுட்டு வா அப்படின்னு அங்கே வாடகை இருக்கிற லேடி கிட்ட, அந்த வாடகை விட்டுருக்காங்களே அந்த லேடி கிட்ட சொல்கிறார். யார் சொல்கிறது? மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறார். வாட்சன் வாஸ் சர்ப்ரைசிங். வாட்சன் போய் சொன்ன பிறகு அங்கே அந்த லேடி போய் சொல்கிறாங்க, வாட்சன் வாஸ் சர்ப்ரைசிங், ஆச்சரியப்படுத்தப்படுகிறார். டு see the condition, அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்? கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர், தட் அவர் முதலாளி ஹோம்ஸ். அந்த முதலாளியினுடைய
கண்டிஷனை பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு, சர்ப்ரைஸ் ஆக்கப்படுகிறார், ஆச்சரியப்படுத்தப்படுகிறார். பேசு வாய்ஸ். ஆக்சுவலா இது பேசு வாய்ஸ் சொல்லக்கூடாது, சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். தென் அடுத்தது, வாஸ் வாட்சன் ஏபிள் கேன் சேவ். அதான் அந்த வார்த்தையை ஏபிள்ன்ற வார்த்தையை போடுறேன். ஏபிள்னா முடியும், இது ஒரு ஸ்டைல். அப்ப வாட்சனால அவருடைய மாஸ்டரை முதலாளியை காப்பாற்ற முடியுமா? நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. கதையை படித்தா தான் தெரியும், அது பார்க்கலாம். ரீட் ஆன் டு நோ, தெரிந்து கொள்வதற்கு இதை படிங்க. ரீட் ஆன் டு நோ மோர் அபவுட் த, நிறைய அபவுட் த அண்டர்லையிங் ஸ்டோரி, கீழே தரப்பட்டிருக்கிற இந்த கதையை. பிகைண்ட் ஓம்ஸ் சிக்னஸ், அந்த ஓம்ஸினுடைய நோய் சிக்னஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதையை நீங்க படிச்சு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நாம எப்பயுமே எல்லா பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் டிடெக்டிவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது சஸ்பென்ஸா போகும். எப்படி இது, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் ஸ்டோரி தான். அந்த சஸ்பென்ஸை பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன். இந்த ஹட்சன் யாருன்னா த லேண்ட் லேடி. இப்படி நவுன் ஒரு கமா போட்டுட்டு லேண்ட் லேடி அந்த நவுனை பத்தி சொல்ல போறாங்க. த லேண்ட் லேடி ஆஃப் த ஷெர்லாக் ஹோம். ஷெர்லாக் ஹோம்னுடைய அந்த வீட்டினுடைய முதலாளி அவங்க லேண்ட் லேடி. புரியுதா? அந்த ஹட்சன் மிஸ்ஸஸ் ஹட்சன் ஹட்சனுடைய ஒய்ஃப். அவங்க கேம் டு மீ, என்கிட்ட வராங்க. அண்ட் செட், வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மிஸ்டர் ஹோம் இஸ் டையிங். ஹோம் செத்து கொண்டிருக்கிறார். த ஹோம் இஸ் டையிங். மிஸ்டர் வாட்சன், அவருடைய நண்பர், டாக்டர், அசிஸ்டன்ட், இத்தனை தகுதி உள்ளவர் மிஸ்டர் வாட்சன். இந்த கதையை இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போய் அந்த கதையை சொல்றாங்க. அங்க போய் வாட்சன் போய், ஃபார் 3 days, 3 நாட்களாக, he has been sinking, அவர் முழுகிக் கொண்டிருக்கிறார். முழுகிக் கொண்டிருக்கானா காலியாகின்னு இருக்கார் அப்படின்ற அர்த்தம். சிங்கிங்னா முழுகுதல் அர்த்தம். he has been sinking, அந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதனாலே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. எப்பயோ ஆரம்பிச்சு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அதை மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது அதை பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல போடணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட். அண்ட் ஐ டவுட், எனக்கு சந்தேகம், நான் சந்தேகப்படுறேன். இது எல்லாம் ஹட்சன் சொல்றாங்க. ஐ டவுட் இஃப் he will last another day. இது இந்த கொட்டேஷன் போட்டிருக்காங்கல்ல, இது அந்த லேடி பேசுற விஷயம். இதை கொட்டேஷன் போட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. இது அது இவங்க இந்த அந்த ஹட்சன் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, அப்படி சொல்றாங்க. இங்க சொல்றாங்க, பின்னாடி சொல்ல மாட்டாங்க. இப்ப இஃப் he will last another day, இதுதான் கடைசி நாளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்குது. he would not let me get a doctor. he would not let me, என்னை அவர் would not let me get doctor, டாக்டரை அழைத்து வருவதற்கு, டேக் பிரிங், அழைத்து வருவதற்கு let me, என்னை அனுமதிக்கவில்லை அவர். I told him, இதெல்லாம் மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்லிட்டு இருக்காங்க. I told him, நான் அவர்கிட்ட சொன்னேன். இங்க தட்ன்ற கன்ஜெக்ஷன் அண்டர்ஸ்டுட். I could not stand it anymore, என்னால இதை தாங்க முடியல. and would get doctor, டாக்டரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். he replied, our buzzer, let it be Watson then. let it, விட்டுடுங்க, let it be Watson then.
அதை வாட்சன் பார்த்துப்பார். நீங்கள் போய் வாட்சனை கூட்டு வரத்தோட நிறுத்திங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்கிறார், கன்வே பண்ணார். ஓகேவா? அடுத்த பேராவுக்கு போகலாமா கண்ணே? அடுத்த பேராவுக்கு போகலாம். இப்போ இந்த இடம் வந்து மிஸ்டர் வாட்சன் பேர். ஐ வாஸ் ஹாரிஃபைடு. எனக்கு ரொம்ப பயமா. ஐ வாஸ் ஹாரிஃபைடு ஃபார் ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் த இல்னஸ் பிஃபோர். நான் ஐ ஹேட் நாட் ஹியர்ட், கேள்விப்பட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. அபவுட் ஹிஸ் இல்னஸ், இந்த உடல்நிலை சரியில்லாத தன்மையை பற்றி முன்னாடி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஐ ரஷ்டு ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். நான் என்ன செஞ்சேன்? ஓடி போய் ஐ ரஷ்டு ஓடினேன். ஃபார் மை ஹேட் அண்ட் கோட், என்னுடைய கோட்டையும் ஹேட்டையும் எட்டுனது ஓடினேன். அர்ஜென்ட்டாக ஓடினேன். இது மாதிரி உடம்பு சரியில்லைன்னு தெரிய கேள்விப்பட்டுருது, அதுக்காக ஓடுறார். ஆஸ் வி டிராப் பேக், ஆஸ் வி ட்ராப் பேக், ட்ராப் டிரைவ், ட்ரா டிரைவ், அந்த கார் ஓட்டின்னு வரக்குள்ள அந்த போது ஆசனா அந்த இடத்துல போகுதுன்னு அர்த்தம். ஓட்டி வந்த போது ஐ ஆஸ்க்டு ஹர் அபவுட் த டீடைல்ஸ். நான் அவகிட்ட இந்த விவரங்களை பற்றி கேட்டேன். there is little I can tell you. இங்கே there is little, லிட்டில்னா இந்த இடத்துல லிட்டில்னா கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம், லிட்டில்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் லிட்டிலை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல போகிறேன், கவனிங்க. ஐ ஹாவ் லிட்டில் மணின்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம். லிட்டிலுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் வேர்டு. ஐ ஹாவ் லிட்டில் மணினா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹாவ் த லிட்டில் மணினா நீ சொல்கிற பணமும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ there is little I can tell you. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. He has been working on a cash down ரோதரஹித். அவர் ஒரு கேஸ் விஷயமா ரோத்ரஹித் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனார். நியர் த ரிவர், அது ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அண்ட் ஹாஸ் brought this illness. அங்கே போய் அந்த நோயை எட்டுனுட்டார். ஹாஸ் brought his illness back with him. திரும்ப வரும்போது அந்த நோயாளர் தான் வந்தார். he took to bed. அவர் பெட்டுக்கு போயிட்டார். ஆன் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன், ஆஃப்டர் மதியானம் புதன்கிழமையிலிருந்து அவர் ஆயிட்டார். அண்ட் he has never moved since. இது வரலையும் மூடுன்னு நகரல அவர். that he has never moved since, நகரவே இல்லை. for 3 days, 3 நாட்களாக நெய்தர் ஃபுட்டு நாட் ட்ரிங்க்கு, உணவும் இல்லை, குடிக்கிற திரவ பொருளும் இல்லை. அந்த ஆஸ் பாசிட்டிவி லிப்ஸ், அவருடைய உதட்டுக்கு உணவும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமலே 3 நாட்கள் கடந்தது. why did you call a doctor? why did you not call a doctor? I asked. ஏன் டாக்டர் கூப்பிடல? I asked, நான் கேட்கிறேன். இஸ் a வாட்ஸ்அப். பார்க்கலாமா? அடுத்த வரி. he wouldn't have it, sir. அவரு பெற விரும்பவில்லை. I didn't dare disobey him. I didn't dare தைரியம், எனக்கு தைரியம் இல்லை சார். டு டிஸ்டர்பே ஹிம், அவர் சொல்றதை மீறி நடப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய மனிதர். அப்ப ஸோ அடுத்த லைன் போனோம். அடுத்த பேரா. He was indeed sad sight. அவர் உண்மையிலேயே ஒரு துன்பமான பார்வையில்
காட்சியில் இருக்கார் அவர். இந்த டிம் லைட் ஆஃப் ஃபோகி நவம்பர் டே, இந்த மந்தமான வெளிச்சத்திலே ஃபோகி பனி மூடு பனி ஃபோகி என்றார். நவம்பர் டேவில் அவர் இந்த சிக் ரூமில் வாஸ் க்ளோமி ஸ்பாட், ஒரு மந்தமான இடத்துல ஸ்பாட்டில், பட் இட் வாஸ் த கண்ட் ஃபேஸ், மெலிந்த முகத்தோட, ஸ்டேரிங் ஃப்ரம் த பெட்ல இருந்து, ஸ்டேரிங் என்றால் பார்க்கறது, ஸ்டேரிங் ஃப்ரம் த பெட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. தட் brought chill my heart, இந்த காட்சியானது தட் brought கொண்டு வந்தது chill my heart. இந்த இடத்துல புரிஞ்சுங்க, chill my heartனா அப்படியே இதயம் உறைந்து விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அதை மாதிரி என்னுடைய இதயத்திற்கு குளிர் வந்துடுதுன்னா என்ன அர்த்தம், ரொம்ப பயந்து போயிருக்காப்புல, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் brought chill my heart. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க, இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க, chill to my heart அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, புரியுதா? அப்புறம் his eyes, அவருடைய கண்கள் had brightness of fever, அந்த பீவருடைய அந்த ஜுரத்தினுடைய பிரகாசம் அவருடைய கண்கள் பெற்றிருக்கின்றன. his cheeks, அதாவது ஜுரம் வந்து அவருடைய கண்ணை திறந்து பார்க்குறாங்களே, பிரைட்னஸ் வார்த்தையை பயன்படுத்துகிறார், டல்னஸ் சொல்லிருக்கலாம், ஓகே. his cheeks, அவருடைய கண்ணங்கள் வேர் ஃபிளஷ்டு, சிவந்து குவிந்து கிடக்கிறது, அப்படியே சிவந்து போச்சு, ஃபிளஷ்டு. அண்ட் his hand twitched, அவருடைய கைகளானது திரும்ப துடிக்கின்றன, அப்படியே முறுக்குகின்றன, twitched all the time, எல்லா டைம்ல கையை முறுக்கிறார். he lay listless, listless means tired. அப்ப he lay listlessனா அவர் மிகவும் களைப்பாக படுத்திருக்கிறார். சோ இந்த காட்சி, my dear fellow, என் அன்பே, I cried approaching him, அவரை கிட்ட போய் பார்த்து ஐயோ இப்படி ஆயிட்டியே நண்பா அப்படின்றத சொல்றார். stand back, stand right back, he cried. stand back, பின்னாடி நில்லு. stand right back, ரைட் சைடில் வந்து நில்லு. he cried, கத்தனான். வந்தவன அங்கே நில்லுன்றார். பட் why, ஏன் அப்படின்னு கேட்குறான். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சட்டலி வாட்சன், உண்மைதான் வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக், உன்னுடைய நன்மைக்காக நான் நிற்க சொல்கிறேன், எனக்காக சொல்றேன், உன்னுடைய நன்மைக்காக. இது ஓன் சேக் என்ன, அந்த வெல்ஃபேர் சேக் என்றான், நலனுக்காக, உன்னுடைய நலனுக்காக நான் நிற்க சொல்கிறேன். ஃபார் மை சேக், என்னுடைய நலனுக்கா, ஃபார் மை சேக். ஐ வாஸ் சர்ப்ரைஸ், நான் ஆச்சரியப்படுத்தப்பட்டேன். ஐ நோ வாட் இஸ் த மேட்டர் வித் மீ, எனக்கு ஐ நோ, எனக்கு தெரியும். வாட் இஸ் த மேட்டர் வித் மீ, என்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். ஐ நோ, எனக்கு தெரியும். இட் இஸ் த டிசீஸ், அது ஒரு நோய். ஃப்ரம் சுமத்ரா, சுமத்ரா என்ற இடத்திலிருந்து வந்த இது நோய். இட் இஸ் டெட்லி, இது பயங்கரமான. அண்ட் கான்டிஜியஸ், கான்டிஜியஸ் மீன்ஸ் தொற்று நோய். இப்போ பார்த்துக்கலாம், அந்த கரோனா 19 சொல்கிறோம், உலகமே ஸ்தம்பித்து இருக்குது. அதை மாதிரின்னு வச்சிங்களேன். இதையும் இது உண்மையா பொய்யான்றது நமக்கே பெரிய பிரச்சனை ஆகுது. நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு இருக்குமான்றதே தெரியல, பயமுறுத்துற அளவுக்கு நம்ம நாட்டில் இல்லை. அது கான்டிஜியஸ் வாட்சன், இது ஒரு தொற்று நோய் வாட்சன். தட்ஸ் இட். அதனால்தான் பை டச், அதை தொட்டாலே அது தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இந்த கான்டிஜியஸ் தொற்று நோய் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் பாருங்களேன், இதில் வந்து நிறைய வேர்டு டிரான்ஸ்மிட்டபிள், கம்யூனபிள், இன்ஃபெக்ஷியஸு, நாக்சியஸு, செப்டிக்கு, வைரஸு, ஸ்ப்ரெட்டு, டிரான்ஸ்மிசபிள், இதை மாதிரி டெட்லி, இதை மாதிரி ஏகப்பட்ட இந்த தொற்று நோயின்றதுக்கு ஆங்கிலத்திலே பேர். சரி, குட் ஹேவன்ஸ் ஹோம்ஸ், குட் ஹேவன் ஹோம்ஸ்னா அடக்கடவுளே அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் குட் ஹேவன்ஸ். டூ யூ திங்கிங் திஸ் கேன் ஸ்டாப் மீ? டூ யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ? இது நீ ஒன்ஸ் டூ யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ, இது என்ன தடுக்குதா? இதான் தடுக்குதா? ஐ செட் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் ஹிம், அவனுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இஃப் he will stand there, நீ அங்கே நின்றால் he will talk, நீ பேசலாம். நீ அங்கே நின்னா என்கிட்ட பேசலாம். if you don't, அப்படி இல்லைன்னா, அப்படி நீ நிக்கலாம், you must leave the room, இந்த ரூமை விட்டு போயிடு, said my master. நண்பன் மீது மிக அக்கறையாக இருப்பதனாலே என்கிட்ட இருக்க நோய் உங்ககிட்ட வர வேணாம் அப்படின்னு அனுப்புறான். I have always given in to homes. I have always given in. நான் எப்பொழுதும் given in சரண்டர், நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹோம்ஸுக்கு என்னை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது தட் அவரை விரும்புகிறேன், அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். கிவன் இன்னா நான் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன். கிவன் இன் விஷஸ், ஹோம்ஸ் விஷஸ், அவருடைய விருப்பத்திற்கு நான் அடி பண்ணிக்கிட்டேன், சரண்டர். பட் நவ் மை ஃபீலிங்ஸ் அஸ் ஏ டாக்டர், இவர் ஒரு டாக்டர், நான் ஒரு டாக்டராக வேற அரோசு எழுப்பப்பட்டேன். டாக்டர்ன்ற உணர்வோடு பேசுறான். ஐ வாஸ் அட்லீஸ்ட் இஸ் மாஸ்டர் இன் சிக் ரூம். ஐ வாஸ் அட்லீஸ்ட் இஸ் மாஸ்டர், தன்னுடைய மாஸ்டருக்காக இன் சிக் ரூம்ல நான் இருக்கக்கூடாதான்? ஹோம்ஸ், ஐ செட், சொல்றேன், யூ ஆர் நாட் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். அது நீயே, வெதர் யூ லைக் இட் நாட், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஹோம்ஸே, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. யூ ஆர் யுவர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் நாட், அதை நீ விரும்புறியோ விரும்பலையோ ஹோம்ஸே. ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. உன்னுடைய சிம்டம்ஸ், உடம்புல ஏற்படுற பிரச்சனையை நான் சோதிக்க விரும்புகிறேன், உனக்கு ட்ரீட் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த லைன், if I am to have a doctor, நான் ஒரு டாக்டரை பெற்றால், செட்டிக்கு சொல்றார், let me at least have someone in whom I have confidence. எனக்கு let me at least have someone I have confidence. நான் யார் மேல நம்பிக்கை வச்சுக்கணும் இதை கியூர் பண்ணுவாங்கன்ற விஷயத்தை, சம்மன், அவங்கள தான் அனுமதிப்பேன். இந்த நோயை யார் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நான் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கணும், அவங்கள அனுமதிப்பேன் அப்படின்னு. தென் யூ ஹாவ் நன் இன் மீ, அப்போ என் மேலே உனக்கு ஒன்றும் இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லை, அதான் அர்த்தம். இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் சட்டன்லி, உன்னுடைய நட்பில் உண்மை, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட். நட்பு இருக்கலாம், உண்மை என்பது உண்மை. வாட்சன், இப்போ உனக்கு இதை பற்றி தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ அதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிற?
அதான் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். உண்மைதான் உண்மை, உண்மைகள் தான் உண்மை. அப்போ உனக்கு இந்த நோயை பற்றி தெரியாது. யூ ஆர் ஏ ஜெனரல் பிராக்டிஷனர். நீ ஒரு பொது நோயை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள், ப்ராக்டிஷனர், நாட் ஏ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த நோய்க்கு நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப் ஸோ லெட் மீ பிரிங், சரி அப்படியா, அப்படியே இருக்கட்டும், லெட் மீ பிரிங் சர் ஜாபர்மிக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர், அங்கே இருக்கிற பெரிய டாக்டராக இருக்கும் அவங்கள, ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன், இல்லை வேற சிறந்த மனிதர் டாக்டர் மேன் டாக்டர் இன் லண்டன், லண்டனில் இருக்கிற இது மாதிரி யாரையாவது நான் இட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு. ஹவு இக்னாரண்ட் யூ ஆர், நீ எவ்வளோ அறியாதவனாக இருக்கிற, ஆச்சரியப்பட்டு சொல்ற எக்ஸ்க்ளமேஷன் வேர்டு. வாட்சன் ஹீ செட் வித் கிரவுன், முனுகளோடு அவர் சொல்றார். Then what do you know about Tarponelli fever? Tarponelli fever பத்தி உனக்கு என்ன தெரியும்? The black forms of black என்ற நோய், black forms of black இந்த பேர் வச்சிருக்காங்க. Tarponelli fever or the black forms of black இப்படின்ற நோயை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? இப்போ கொரோனா மாதிரி புதுசாக உள்ள வந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறான், பேரை வச்சுருக்கான். ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் தம், நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஐ அட்மிட்டட், நான் ஒத்துக்கொண்டேன்னு அர்த்தம். ஐ அட்மிட்டட், ஐ வாஸ் அட்மிட்டட் போனால் நான் எங்கே சேர்க்கப்பட்டேன்னு அர்த்தம். ஓகே, பார்த்துக்கலாமா? அடுத்த பேரா, வெல்கம். There are many problems of the disease in the east. அங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆஃப் தி டிசீஸ் இன் த ஈஸ்ட், கிழக்கத்திய பகுதிகளில் இந்த நோயை பற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஐ ஹாவ் லேர்ன்ட் தட் மச், நான் நிறைய அதை கற்றுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சிட்டு இருக்கேன். டூரிங் மை ரீசன்ட் ரிசர்ச்சஸ், இப்போ ரீசண்டாக நான் ஆராய்ச்சி பண்ணி அந்த நோயை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் டூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ், இந்த சமயத்தில் தான் ஐ காட் திஸ் இல்னஸ், இந்த நோயை நான் பிடிச்சிக்கிட்டேன். தட் நோய் கேம், தட் டிசீஸ் கேம் டு ஹிம் வந்தது. ஹீ செட், அவன் சொல்கிறான். ஐ வில் பிரிங் டாக்டர் எயின்ஸ்ட்ரீ தன், சார் எயின்ஸ்ட்ரீனை கூட்டு வரட்டுமா அப்படின்னு. ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர், நான் சொல்லிட்டு டோரை நோக்கி போகிறேன். அப்போ நெவர் ஹேவ் ஐ ஹேட் சச் எ ஷாக். வேணாம், நெவர் ஹேவ் வேணாம், இக்னோர் ஆகணும். நெவர் ஹேவ்னா அவர் இக்னோர் ஆகணும். ஐ ஹேட் சச் எ ஷாக் when a dying man bolted the door and locked it. அந்த இறந்து கொண்டிருக்கின்ற மனிதன் bolted the door and locked it, கதவை மூடி லாக் பண்றான். shouted in the uncontrolled way, கத்தராது, தன்னை கட்டுப்படுத்த முடியாது. in a moment he was back in his bed, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெட்டுக்கு வந்துடுறார். தென் அடுத்த பேரா, you want to have the key by force from me, வாட்சன். என்கிட்ட சாவி இருக்கு, ஃபோர்ஸா நீ வர முடியாது வாட்சன். பட் ஹியர் டில் 6 o'clock, 6 மணி வரையிலும் நீ இரு. இட் இஸ் 4 now, மணி 4, 6 மணியில் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ற. திஸ் இஸ் மேடனஸ் ஹோம்ஸ், இது பைத்தியகாரத்தனம். ஐ செட், நான் அவர்கிட்ட சொல்றேன். ஒன்லி 2 hours, 2 மணி நேரம் தான் வாட்சன். தென் யூ கேன் கெட் எ டாக்டர் ஃபார் ஆஃப் மை சாய்ஸ், என்னுடைய சாய்ஸ். ஒன்லி 2 hours வாட்சன், 2 மணி நேரம் தான்.
then you can get a doctor of my choice. என்னுடைய சாய்ஸ் பிரகாரம் நீ டாக்டரை கொண்டு வரலாம். யூ கேன் அந்த டைம் வரலும் யூ கேன் ரீடு சம் புக்ஸ். சில புத்தகங்கள் நீ படிச்சுன்னு ஓவர் தேர் அது மேலே ஒன் நேரத்தை செலவு பண்ணு. அட் 6 மணிக்கு we will talk again. நாம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். இதோட இன்றைய வகுப்பில் இந்த பாட்டை முடிக்கிறேன். நாம் இறுதி பாடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுவரையிலும் பாடம் இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம கவலை இல்லை. நாம் லாங்குவேஜை பொறுத்தவரையிலும் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான விஷயம். சரி, நாம் அது போவோம். இப்போ இந்த கதைகளை நான் படிச்சுட்டு வரக்குள்ள நம்மளை ஒரு மாதிரி குழப்பறான் பாருங்க. எப்பயுமே இந்த குழப்பம் த்ரில்லிங்கை உண்டாக்கும். அந்த த்ரில்லிங் என்ன மாதிரி ஸ்டோரியில் எப்படி முடிய போகுது, என்ன விஷயன்றத பார்க்கறது தான் இந்த கதையினுடைய சஸ்பென்ஸ். ஓகே, இதுவரையிலும் இன்றைய தினத்திலே நடத்தப்பட்ட இந்த பாடத்தை நன்றாக திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்லைன் வகுப்பு என்பது ஒரு அருமையான வாய்ப்பு. அதை திரும்ப திரும்ப கேளுங்கள். நேரத்தை இதற்காக செலவு செய்யுங்கள். அறிவை பெருக்க படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். மகிழ்ச்சியை தான் இந்த நாட்டுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையாது. ஐஸ்கிரீம் உன்னுடைய பசியை தீர்க்காது. ஸ்வீட் உன் பசியை தீர்க்காது. ஆகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை பசியை தீர்ப்பதற்கு உணவு தான் முக்கியம். ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ முட்டாய் சாப்பிட்டா பசியை தீர்க்காது. அதேமாரி நம்முடைய மகிழ்ச்சி என்பது நல்லதா அப்படின்னு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்றது வேற, நல்லதான்றது வேற. புரியுதா? நல்லா இருக்குன்றது அது டேஸ்ட்டு, நல்லதாக இருக்கு என்பது யூ ஹாவ் டு டேஸ்ட். ஓகேவா? வாழ்த்துக்கிறேன். வள்ளுவன் குரல் போல வாழ்க பல்லாண்டு. அருமை மாணவ செல்வங்களை.